கர்த்தருக்குள் அன்பான சபையார் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையிலே வாழ்த்துதல்களை சொல்லுகிறேன். எபேசியர் நிருபத்தை தேவனுடைய கிருபையினாலே தயவினாலே நாம் படித்து வருகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வசனங்கள் வரை நாம் படித்தோம். ஆரம்பத்தில் சொன்னது போல முதலாவது கணவர்களுடைய கடமை என்னவென்று நாம் படித்தோம். போன வாரத்தில் மனைவியினுடைய கடமை என்னவென்று நாம் படித்தோம். இப்போ இதில் இன்னொரு பாடமும் இருக்கிறது. அதை இன்றைக்கு நாம் படிக்கும்படியாக கடந்து சொல்ல போகிறோம். அது கிறிஸ்துவையும் சபையும் பற்றிய பாடம். எல்லா வசனங்களும் ஒவ்வொன்றாக நாம் படித்தோம். ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக நாம் படித்தோம். இந்த பாட்டு மட்டும் 3 உதாரணங்களாக சொல்லப்படுகிறதுனால தனித்தனியாக நாம் என்ன செய்கிறோன்னா அதை நாம் படிக்கிறோம். அப்போது ஒரு கணவனுடைய கடமைகள் என்ன, அப்போ அதை நாம் ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம். ஒரு மனைவியினுடைய கடமைகள் என்ன, அதை நாம் கவனித்து படித்தோம். கிறிஸ்துவானவர் சபையின் மீது கொண்டிருந்த அன்பும், சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டிய திட்டமும், குறிப்பாக கிறிஸ்துவையும் சபையை பற்றியும் நாம் இந்த அதிகாரத்தில் இந்த வசன பகுதியில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களுக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏன்னா நீங்கள் இந்த எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் கற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இதான் முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு காலத்தில் இது ரகசியமாய் இருந்ததா? சுவிசேஷம் என்பது முன்னான காலங்களிலே ரகசியமாய் இருந்தது. சபையை குறித்த தேவனுடைய திட்டம் என்பது அது ரகசியமாய் இருந்தது. ரகசியமாய் இருந்ததுன்னா தேவனுடைய தீர்மானத்தில் இருந்தது. அவ்வப்பொழுது தீர்க்கதரிசிகளின் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஏசாயா சொல்றாரு இல்லைங்களா, கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களில் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும் சொல்றார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சபையை குறித்து என்ன செய்கிறார், அங்க பேசுறார். இப்படி தேவனுடைய திட்டம் ஆதி காலம் முதல் அது மறைந்திருந்தது. சுவிசேஷம் மறைந்திருந்தது. அதனால தான் அதுக்கு மறைக்கப்பட்ட ஞானம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் ரகசியமாக இருந்த காரியம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் அங்கே ஆகிறது. இப்போ அது ரகசியமாக இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த பாடமோ சபையை குறித்த பாடமோ கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு பற்றிய பாடமோ இன்னைக்கு அது ரகசியம் இல்லை. இன்றைக்கு அது வெளிப்படையாக இருக்கிறது. என்ன ஒன்று, சில பேர் சொல்லி கொடுக்காம ரகசியம் காக்குறாங்கன்னா, சில பேர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முயற்சியே பண்ணாமே இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சபையை குறித்து போதிக்கும் போது, பிரதர் இதெல்லாம் தேவனுடைய ரகசியம், ரொம்ப ஆழமாக போயெல்லாம் கற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு சபைக்கு போகிறோம் அப்படின்றதோடு நம்ம நிறுத்திடணும், ஏன்னா இது ரகசியம் இது அப்படின்னு சொல்லி அவங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த பாடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு உண்மையாக பைபிள் படிக்கக்கூடியவர்கள், வேதாகமத்தை வாசிக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவை குறித்தோ சபையை குறித்தோ முதலாவது ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாடமாக நம்ம படிக்கலாம். அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சில பேர் இப்படி சொல்கிறாங்க, எங்களுக்கு சபையெல்லாம் முக்கியம் இல்லைங்க, எங்களுக்கு ஆண்டவர் மட்டும் போதும், எங்களை எங்களுக்கு வசனம் சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம்.
ஆண்டவரை பற்றி எவ்வளோ வேணால் சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம். சபை அப்படின்றத மட்டும் எங்ககிட்ட சொல்லாதீங்க. நாங்கள் எந்த சபையும் சாராதவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டமோ, இந்த சபைக்கு தான் எங்கள் தாத்தா பாட்டி பூர்வமாக நாங்கள் காலங்காலமாக சென்று கொண்டு இருக்கிறோம், அதனால் நாங்கள் அங்கே தான் போவோம் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் சபை குறித்த பாடங்களை தெரிந்தோ அல்லது அதை குறித்து தெரிந்து கொள்ள விரும்பாமலேயோ புறக்கணித்து விடுகிறார்கள், தள்ளிடுறாங்க. வேண்டாம், சபைன்ற ஒரு லெசன் வரும்போதே அது வேண்டாம். ஆசீர்வாதம் சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம், இல்லை கற்றுக்கொள்ளும்படி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, உலக அழிவு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம். சபை பற்றியெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்பலைன்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, சபை எந்த அளவுக்கு முக்கியம்? இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோன்னா, அவரை அறிந்து கொள்ளுகிறோம் என்றால் கண்டிப்பாக எதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும்? ஆமாம், சபை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் ஸ்தாபிக்கப்பட்டது தான் சபை. சபை என்பதை ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இல்லை ஒரு கூட்ட மக்கள், அவங்க ஒரு தனி வகையான மக்கள். சபை அப்படின்னாலே ஏதோ இவங்க ஒரு பிரிவினை. எங்களுக்கு ஆண்டவர் மட்டும் போதும், சபை வேண்டான்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, அவரால் சொல்லப்பட்ட சத்தியம், அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது முக்கியம். ஏன்னா அவருடைய போதனையே அதுதானே. கிறிஸ்துவனுடைய போதனை என்ன? என் சபையை நான் கட்டுவேன். இல்லைங்க, எங்களுக்கு அவர் மட்டும் போதும், அவர் கட்டின சபை எங்களுக்கு வேணான்னா எப்படி இருக்குது? சபை அவசியம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரால் கட்டப்பட்ட சபை, அதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சபையாக நாம் வாழ வேண்டும். சரி, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இடத்துல உதாரணமாக யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தோ சபையை குறித்தோ சொல்லப்படுகிறது. பாருங்க, நான் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல். நான் உங்களை, அதாவது சபையை, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? ஒரே புருஷன். சபை ஆவிக்குரிய மனவாட்டியா இருக்கிறார்கள். ரைட்டுங்களா? ஒரு சிலர் இந்த வசனத்தை படிக்கிறதுல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சபை ஆவிக்குரிய மனவாட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரே புருஷனாக இருக்கிறார்னு சொல்லும் பொழுது, எங்க சபையில் ஆண்களெல்லாம் நாம் இருக்கிறோமே, நாம் எப்படி மனைவியாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. மாம்ச யோசனையோடு ஒரு வசனத்தை படித்தா அது என்ன செய்யாது, நமக்கு புரியாது. ஜென்ம சுபாவமான மனுஷனோ ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தோ சபையை குறித்தோ பல உதாரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். உதாரணமாக பாருங்க, அவர் மெய்ப்பன், நாம் யாரு? மந்தை. ரைட்டா? நம்மனா ஆடா? நம்மனா புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கிறோம் டெய்லியும் 3 வேளையும். உதாரணம், அவர் ஒரு மெய்ப்பன், நாம் யாரு? மந்தை. அவர் தலை, நாம் யாரு? சரீரம். இப்போ நம்மளுக்கும் ஒரு தலை இருக்குதுல்ல, நம்மளாம் தலையே இல்லாமையா சுத்திட்டு இருக்கிறோம்? உதாரணம், அவர் தலை, நாம் யாரு? சரீரம். நானே திராட்சை செடி, நாம யாரு? கொடிகள். நம்மளுக்குள்ள செடியா முளைக்குது. இப்போ நீங்க உதாரணத்தை புரிஞ்சுக்கணும். அவர் செடி, நாம் கொடிகள். அவரில் நிலைத்திருந்து என்ன செய்யணும்? நாம கனி. இது ஒரு உதாரணம். அதே போல ஒரு உதாரணம் தான் அவர் ஆவிக்குரிய மணவாளனாகவோ நாம் ஆவிக்குரிய மணவாட்டியாகவும் இருக்கிறோன்ற அர்த்தம். அது புரிஞ்சுக்காம நம்மளும் ஆண்கள் எப்படி போய் மணவாட்டின்னு கொஸ்டின் கேட்டுங்கிறாங்க நிறைய பேர். புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு இருதயம் இல்லை நிறைய பேருக்கு. ஆவிக்குரிய சிந்தையோடு தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய யோசனை நிறைய பேருக்கு இல்லை.
சரி, நீங்க கவனித்து பாருங்க. இந்த கணவன் மனைவி, புருஷன் மனைவி அப்படின்ற ஒரு உதாரணம் இயேசு கிறிஸ்துவானவர் எதை குறித்து சொல்றாருன்னா, சபை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உறவு சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்ல இந்த மாதிரி உதாரணம். பழைய ஏற்பாட்டில் கூட பிதாவாகிய தேவனையும் இஸ்ரவேல் மக்களையும் குறித்து இதே போல சொல்லப்படுகிறது. பாருங்க, நம்ம வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 3ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானா, அதுல 1வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு புருஷன் ஆ, தன் மனைவியை தள்ளிவிட சரி. அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் ஆ, அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் ஆ. அவன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ? போவானா? ஒரு கணவர் வந்து போவாரா? திரும்பி போவாரா? ஆ, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ ஆ. என்று மனுஷர் சொல்லுவார்கள். ஆமா. நீயோவென்றால் ஆ. அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய். எப்படி சொல்றார் பாருங்க, இஸ்ரவேல் மக்களை, உனக்கு ஒரே நேசர், அது நான், அதாவது பிதாவாகிய தேவன். ஆனா இஸ்ரவேல் மக்களே, யூதா மக்களே, நீங்கள் என்ன விட்டுட்டு அநேக நேசரோடு என்ன பண்ண நீ? என்ன அந்த அநேக நேசர்? விக்கிரகங்கள், வெவ்வேறு தேசத்தில் வணங்கப்பட்ட வெவ்வேறு கடவுள்களை அவங்க பின்பற்றி போனதை தான் இப்படி ஒரு உருவகமாக சொல்றார். இப்படி ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்றார், நீ அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினாய். ஆகிலும் ஆக்கிலோ என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் என்ன சொல்கிறார். சொல்றாரு அவரு? நீ மனம் திரும்பி வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். தொடர்ந்து பாருங்க. நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து ஆ, நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வேசித்தனம் என்பது ஆவிக்குரிய வகையில் அவர்கள் தேவனை விட்டு விக்கிரக ஆராதனை செய்வதையும் பாரம்பரியத்தை செய்வதையும் மனுஷனுடைய போதனைகளை பின்பற்றுவதையும் அங்கே குறிக்கிறது. நீ பார் அப்படின்னு சொல்றார். வனாந்தரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல ஆ, நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து ஆ, உன் வேசித்தனங்களாலும் ஆ. உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். இப்படி நீ என்ன பண்ணிட்ட? தேசத்தை தீட்டுப்படுத்திட்ட. நீ உண்மையாவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இது போல நீ என்ன செஞ்சிட்டனா தீட்டுப்படுத்திட்ட. தேவனுடைய சித்தத்தின்படி நீ வாழல. இப்படி தேவனுக்கு விரோதமான காரியங்களை தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் அல்லது யூத மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க செய்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்ப இது போன்ற ஒரு உதாரணம் என்பது எப்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் இன்னும் பல வசனங்கள்ல இது போன்ற வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். அப்போ புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக சபை அப்படின்னு வரும்பொழுது அந்த சபை வெவ்வேறு பெயர்கள் கொண்டு அங்கே சொல்லப்படுகிறது. அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல மந்தை, அந்த மக்களை குறித்து சொல்லும் பொழுது மந்தை, அப்புறம் சரீரம், அவயவமாய் இருக்கிறது. இப்படி நிறைய வார்த்தைகள் நம்ம என்ன செய்கிறோம்னா பைபிளில் வந்து படிக்கிறோம். அதில் ஒரு வார்த்தை தான் என்ன வார்த்தை? மணவாட்டி. என்ன வார்த்தை? மணவாட்டி. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஆ, அவருக்கு துதி செலுத்த கடவோம். சரி. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. யாருடைய கல்யாணம்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். பாருங்க, கல்யாணம்னா என்ன? ஒப்பந்தம். திருமணம் என்பது என்ன? ஒப்பந்தம். கிறிஸ்துவோடு என்றைக்கு நாம் இணைக்கப்பட்டோமோ, கிறிஸ்துவுக்குள் என்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுத்தோமோ, நாம் இந்த ஒப்பந்தத்துக்குள் கிறிஸ்துவின் சபையாக, அவருடைய ஆவிக்குரிய மணவாட்டியாக யார் இருக்கிறோம்? நாம் இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் போடக்கூடிய உடை எப்படிப்பட்ட உடை? அது மெல்லிய வஸ்திரமாகிய பரிசுத்தவான்களுடைய
நீதிகளே. 9வது வசனம் வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆ, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து, ஆ. அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் இப்ப என்று எழுது என்றான். நாம எந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நாம் யாரா இருக்கிறோமா? பாக்கிய வான்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப இந்த உறவு சொல்லப்படுகிறது இல்லையா? ஒரு பூமிக்குரிய வகையில எப்படி ஒரு கணவன் தன் மனைவியினிடத்தில் அன்பு செலுத்த வேண்டுமோ, ஒரு மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் சபையை என்ன செய்திருக்கிறாரா? நேசித்திருக்கிறார். நாம் அதை ஏற்கனவே படித்தோம். அவர் அந்த சபை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக்க அது இருக்கும்படிக்கு தன்னைத்தானே அதற்காக என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்து அன்பு கூறினார். அதே போல அந்த சபையும் எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியும். அந்த கீழ்ப்படிதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பல கணவர்கள் தன்னுடைய மனைவி தனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னுடைய மனைவி என்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. நான் தானே வீட்டினுடைய தலைவர், ஆனால் என் மனைவி என்னுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு. பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிந்திருக்கிறோமா? எனக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி நாம் எல்லோரும் நம்முடைய ஆவிக்குரிய மணவாளனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கணும். ஏன்னா எல்லா காரியத்திலையும் நாம் கிறிஸ்துவனுடைய சட்டங்களுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழுமையான அன்பை ஆவிக்குரிய மணவாளனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன செய்யணும்? நாம காட்டணும். சொல்லப்போனா உலக பிரகாரமான வாழ்க்கையில உலகத்தினுடைய அன்பு என்பது ஒரு மாயையாக நிறைய பேர் நான் அன்பை காட்டுறேன் கூட சொல்லலாம். ஆனால் வசனத்தின்படி ஒரு கணவன் ஒரு மனைவி, அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. ஒரு கணவன் ஒரு மனைவியோடு தான் வாழணும், ஒரு மனைவி ஒரு கணவனோடு தான் வாழணும். அவங்க இவர் என்கிட்ட இப்படி சிரித்து பேசுறதில்ல, இல்லை எனக்கு இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியெல்லாம் இன்னொரு திருமணம் அவர் பண்ண முடியாது. ஒரு கணவனோடு ஒரு மனைவியோடு தான் என்ன செய்யணும்? அவர் வாழணும். அதே போல நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு எத்தனை கணவர் தான்? ஒரே புருஷன் தான், ஆவிக்குரிய புருஷன். இப்போ 2 கொரிந்தியர் 11:2 என்னன்னு சொல்றாரு? வாசிங்க மறுபடியும் அந்த வார்த்தை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், நான் 2வது வசனத்தை நீங்க வாசிங்க மறுபடியுமா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். எத்தனை புருஷன்? ஒரே. சபைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருடைய போதனை இதுதான். என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு சபை ஆவிக்குரிய மனவாட்டியா இருக்கும்போது அந்த சபை யாருடைய பெயரை கொண்டு அழைக்கப்படணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. பேதுருவின் சபையினோ, பவுலின் சபையினோ, கர்மேல் சபையினோ, சியோன் சபையினோ எப்படி அழைக்கப்பட முடியும்? இப்போ ஒரு வீட்டுக்காரர் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு பேர் இருக்கும். அவர் கோயம்புத்தூர்ல பிறந்துட்டாருன்றதுக்காக ஒரு மனைவி கிட்ட உன்னுடைய கணவர் பேர் என்னமான்னு கேட்டால் நான் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்களா? பேருன்னு ஒன்று இருக்குது. ரேஷன் கார்டில் பேருன்னு ஒன்று இருக்கும். பிரியமானவர்களே, நாம் யாருடைய மனைவியா இருக்கிறோம் அல்லது சபையா இருக்கிறோன்னு வசனம் சொல்லுதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே சபையாய் நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் சபையாக்கிய நாம எப்பொழுதும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே நான் படித்தது போல கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உவமையை சொல்றாரு இல்லைங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா
மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 1லிருந்து 13 வசனங்கள் குறிச்சிக்கங்க, வாசிக்க வேண்டாம். 25ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். யாருக்கு எதிர்கொண்டு போறாங்க? மணவாளன். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் எப்படிப்பட்டவர்கள்? புத்தி இல்லாதவர்கள். அப்ப புத்தி உள்ள மணவாட்டிகள் எண்ணெய் எடுத்துட்டு போறாங்க, தீப்பந்தம் எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா? ஏன்னா அந்த நேரத்தில் எண்ணெய் குறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணெய் கொண்டு போறாங்க. ஆனா புத்தி இல்லாத அந்த கன்னிகைகளோ நெருப்பை தான் கொண்டு போறாங்களே தவிர எதை கொண்டு போகல? அவங்க எண்ணெய கொண்டு போகல. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வாழும் பொழுது, அவருக்குள் நாம் வந்து வாழும் பொழுது புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமா புத்தி இல்லாதவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்கணும். எப்பவுமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, அவருக்குள் நாம் அடங்கி இருக்கக்கூடியவர்களாக, அவருக்குள் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். எப்பவுமே சுயமான யோசனைகள், சுயமான முடிவு என்பது ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே எடுக்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய மணவாளனா அவருக்கு மாத்திரமே என்ன செய்யணுமா? நாம கீழ்ப்படிந்து வாழணும். இதுதான் சத்தியம் நமக்கு சொல்லுது. அப்ப புத்தி இல்லாதவர்கள் எப்படி வந்து அந்த கடைசியில் நீங்க பார்த்தீங்களன்னா மணவாளன் வந்துவிட்ட பிற்பாடு அவங்க எங்க போக முடியல? மணவாளனோடு போக முடியல, கதவு சாத்தப்பட்டது. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியதான நாம மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் எப்பொழுதுமே வாழ வேண்டும். ஆயத்தமா இல்லைன்னா அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு என்ன செய்யாதான்? கிடைக்காது. அப்ப இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோன்றதை யோசிக்கணும். பாருங்க, நாம மறுபடியும் எபேசியர் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி கொள்வோமானால், எபேசியர் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி கொள்வோமானால், எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொண்டு 24வது வசனத்தை நீங்க வாசிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஒரு சபை கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படினா தான் முக்கியம். ஒரு சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியலனா அது பிரயோஜனம் இல்லை. இப்போ கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறதுனா எப்படி கீழ்ப்படியணும்? அவருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணுமா, இருக்க வேணாமா? அப்போ அவருடைய சட்டம் என்ன? புதிய ஏற்பாட்டின் உபதேசம் தான் யாருடைய சட்டம்? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளுக்கு இன்னைக்கு ஒரு சபை எந்த அளவுக்கு கீழ்ப்படியுதுன்றத உதாரணமாக நாம் கவனிப்போம். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 45வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. என்னுடைய வீடு என்ன வீடா இருக்குதுன்னு எழுதி இருக்கிறது? ஜப வீடு. அந்த பழைய ஏற்பாட்டின் எருசலேமின் தேவாலயத்தை பத்தி அவர் என்ன செய்யறாருன்னா இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்றார். என்னுடைய வீடு இப்படி இருக்கிறது, ஆனால் நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். என்னவா மாத்திட்டீங்க நீங்க? அதை கள்ளர் என்ன பண்ணி அதை மாத்திட்டீங்க? பிசினஸ் பண்றீங்க, நீங்க அங்க வியாபாரம் பண்றீங்க, பொருட்களை வந்து வாங்குறீங்க, விற்கிறீங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா அது வந்து ஒரு வியாபார வீடு ஆக்குவதற்கு சமமாய் இருக்கிறது. நீங்க வந்து அப்படி வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னா இங்க போதிச்சார். இப்போ எத்தனை பேர் இந்த சட்டங்களை இன்னைக்கு கை கொள்றாங்க? எத்தனை பேர் முதலாவது இந்த சட்டங்களை புரிந்து கொள்றாங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு வந்து இன்னைக்கு கீழ்ப்படுகிறாங்க? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்போதைக்கு நம்முடைய வியாபாரத்தை பார்க்கலாம், இப்படிதான் சொல்றாங்க. உண்மையா இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அவர்கள் கீழ்ப்படிவார்களானா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை அவர் செவி கொடுப்பார்களானா என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க அவரு இப்படி வேணான்றாரு, சபையில வந்து வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு, நாம் எதுக்கு வியாபாரம் பண்ணணும்னு யோசிப்பாங்க.
ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுத்தக்கூடிய அந்த பண்டிகையில் குறிப்பாக மக்கள் முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, விற்பது வாங்குவது என்கிற வியாபாரம் நடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து, மணவாளனாகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு அங்கே என்ன மதிப்பு இருக்கிறதுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 9வது வசனம் வாசிங்க. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். சொல்லிட்டாரா? தெளிவா சொன்னாரா? பூமியில ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்க? ஊழியம் செய்யக்கூடிய பல பேரை பல சபைகளில் ஃபாதர்ன்னு தானே சொல்றாங்களே. ஃபாதர், பூமியில பிதான்னு சொல்லாதீங்கன்னு அவர் சொல்லியும் ஆனால் என்னன்னு சொல்றாங்க அவரை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு எப்படி நாம் கீழ்ப்படுகிறோம்? நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டா போதும், சிலுவை சின்ன வச்சுக்கிட்டா போதும், எங்கே சர்ச் பில்டிங்கை பார்த்தாலும் நம்ம சிலுவை போட்டுக்கிட்டா போதும், நாம் வந்து தேவனுக்குள்ளே வாழறோம்னு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன போதனையை அசட்டை பண்ணிட்டு இது போன்ற அடையாளங்களை மாத்திரம் நாம் வைத்து கொள்வோமானா ஒரு மணவாளனாக்கி இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன மதிப்பு கொடுக்குறோம்? யோசிச்சு பாருங்க. வீட்டில் வந்தால் கணவனை மதிக்கிறதே கிடையாது. ஆனால் அவருடைய பேர் போட்ட டாலரை மட்டும் எப்பவுமே பொத்தி பொத்தி, ஐயோ என் கணவருடைய பேர்னு ஒரு மனைவி சொல்லுவார்களானா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், அதாவது இதுதான் அவருடைய ஃபோட்டோன்னு சொல்லக்கூடிய சில ஃபோட்டோக்களை வைத்துக்கொண்டோ அடையாளங்களை வைத்துக்கொண்டோ நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னு சொல்றது அது பொய்யான வார்த்தையாக இருக்கிறது. உண்மையா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடியவர்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவாங்க. பாருங்க, இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானா 3வது வசனம் வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? ஏன் தேவனுடைய கற்பனையை மீறி? எத்தனை பேர் இதை யோசித்து பாரம்பரியங்களை இன்னைக்கு விட்டுறாங்க? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும். மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது என்பது அவரை அவமானப்படுத்துவதற்கு சமமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய சட்டத்தின்படி ஸ்தாபிக்கப்பட்ட சபை முக்கியமாக இருக்கிறது. இன்னும் சபையை குறித்து இன்னொரு விளக்கம் கொடுக்கணும்னா, நோவாவின் குடும்பம் தேவனுக்கு பயந்து நடந்தாங்களா இல்லையா? சரி, பேழைக்குள் இல்லைன்னா நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டு இருப்பார்களா? நோவா சொல்றாருன்னு வைத்துக்கொள்ளுங்க, எனக்கு தேவன் மட்டும் போதும், பேழை வேணாம் சொல்லுவாரா? தேவனுடைய சட்டமே என்ன? பேழைக்குள் போன்றது தான். இன்றைக்கும் தேவனுடைய திட்டமும் சரி, கிறிஸ்துவனுடைய சட்டமும் சரி, உண்மையான சபையாக நாம் என்ன செய்யணும்? வாழணும். எனக்கு சபை வேணான்ட்டு எப்படி நான் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன்னு சொல்ல முடியும்? கிறிஸ்துவானவர் வரும்பொழுது நாம் அவருடைய சபையாக வாழலை அப்படின்னா எப்படி நாம் பரலோகம் போக முடியும்? பிரியமானவர்களே, அவருடைய சபை முக்கியமாக இருக்கிறது. அந்த சபை ஆவிக்குரிய மனவாட்டியாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய மனவாட்டியாக இருக்கிறதான நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.